18ஆம் படி கற்பனை ஒப்படைக்க வரும்போதெல்லாம் ஏன் இப்படி தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு தாண்டி போய்கொண்டே இருக்கிறாய்? முதலில் நான் சொல்வதை உதாசீனம் செய்யாமல் முழுவதுமாக கேட்டால் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வந்து விடலாம். எதற்கெடுத்தாலும் உன் மனதிற்குள் பயம் வருகிறது. உன் மனதில் வரக்கூடிய அந்த முதல் பயம்தான் உன் வாழ்க்கைக்கான இறுதி முடிவாக அமைந்து விடுகிறது. எப்போது பார்த்தாலும் இந்த விஷயம் என்னாகுமோ என்ன நடக்குமோ என பயப்படுவதை நிறுத்திவிட்டு நடப்பது நடக்கட்டும் என தைரியத்தோடு நீ இருந்தால் உனக்கு நடப்பது அனைத்தையும் நன்மையாய் நான் முடித்து கொடுப்பேன். தேவையில்லாமல் அடுத்தவர்கள் வாழ்வில் என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள், அடுத்தவர் வீட்டில் என்ன செய்கிறார்கள் என மற்றவர்களை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டாம். உன்னை பற்றி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் என் தங்கமே. உன்னால் ஒரு விஷயம் செய்ய முடியாமல் தாமதமாகிக் கொண்டே போகிறது என்றால் அதை நான் தான் தள்ளி வைக்கிறேன் என்பதை புரிந்துகொள். காரண காரியம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை. எல்லா தாமதங்களும் உனக்கான நன்மையில்தான் போய் முடியும். தேவையில்லாத கவலையோ குழப்பமோ உனக்குள் வைத்து கொள்ளாமல் நீ தைரியமாக இரு. உன்னை காக்கும் கடவுள் இந்த கருப்பண்ணசாமி நிச்சயம் உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன். உனக்கு தேவையானது எப்போது உனக்கு கிடைத்தால் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது எனக்கு மட்டும்தானே தெரியும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. கூடிய விரைவில் உனது ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறப் போகிறது. யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, விதி உனக்கு எதிராக சதி செய்தாலும் சரி, நீ கவலைப்படாதே. நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ ஜெயிக்கும் வரை நான் உன்னுடனேயே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்து உன்னை வாழ வைப்பேன். இப்போது நீ எதற்காக கலங்கி நிற்கிறாய்? நீ பயப்படும்படியோ வருத்தப்படும்படியோ எதுவும் நடந்து விடவில்லை. நீ கேட்டதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையாகிய உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே நான் கொண்டு வரப்போகும் இந்த நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை. உன் மனம் விரும்பியதைத்தான் நான் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். இனிமேல் உன் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி வரப்போகிறது. நீ நினைத்த அனைத்து விஷயங்களும், ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இப்போது நெருங்கி வரப்போகிறது. தைரியமாக இரு என் தங்கமே. கருப்பா கருப்பா என நீ என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன் உள்ளம் முழுவதும் நான் நிறைந்து வியாபித்து உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தருவேன். உன்னை யாராவது மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போது ஒரு விஷயத்தை புரிந்துகொள். உன் வாழ்க்கையில் இப்போது நீ செய்து கொண்டிருக்கும் விஷயங்கள் சரியாக இருப்பதால் தான் அவர்கள் இப்படி உன்னை நடத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பி. என்னை உயிருக்கு மேலாக உனக்கான பாதுகாவலாக நீ நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என்பது என் மனதையும் குளிர வைத்து விட்டது என் செல்லமே. என்னை வணங்கும் உனக்கு எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன். நீண்ட நாட்களாக நீ ஏதேதோ தெய்வத்திடம் கேட்ட உனது வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இந்த கருப்பசாமி நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். உன் மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறையப் போகிறது. நீ எதிர்பார்த்தபடி மகிழ்ச்சியான செய்தியும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு என்னதான் நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற விரக்தியும் பயமும் கவலையும் இருக்கும். ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு நொடியில் மாறக்கூடியது என்பதை நீ புரிந்துகொள். நீ மனது வைத்தால், உனக்கான கடமைகளை நீ சரியாக செய்து வந்தால், நான் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அப்படியே உனக்கு அமைத்து தருவேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் கர்ம வினைகளை கரைத்து காணாமல் போகச் செய்து நீ இத்தனை நாளாக எதற்காக காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி தருவேன். நானே உனக்கு துணையாய் இருக்கும்போது இனி நல்லது தானே நடக்கும். வாழ்க்கையின் சிறந்த நாட்களை அடைய வேண்டுமானால் சில மோசமான நாட்களோடு போராடித்தான் தீர வேண்டும். கவலை கொள்ளாதே, நான் இருக்கிறேன்.